எக்ஸசைஸ் 2.3ல செகண்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் எனி டூ இரேட்டேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன். ஒரு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, லாங்காக போயிட்டுருக்கு. அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையில டூ இரேட்டேஷனல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 4 டிஜிட் எடுத்து பாருங்கள். 3010, அதாவது 3010. இங்கே எவ்வளவு 3020. இதுக்கு இடையில் நம்ம எத்தனை நம்பர்ஸ் வேணால் எழுதலாம். 10லேருந்து 20க்குள்ளே 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம 2 நம்பர்ஸ் எழுதிக்கலாம். நான் என்ன எழுதியிருக்கேன், 10க்கு அடுத்து 12 ஒன்று எழுதியிருக்கேன், 13 ஒன்று எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ பின்னாடி உள்ள நம்பர்ஸ் டிஜிட்டல்லாம் நீங்கள் அப்படியே போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை வேறு எது போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் என்னது, 6/7, 12/13. இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே டிவைட் பண்ணணும். அப்போ 6ஐயும் 7ஐயும் டிவைட் பண்ணிங்கன்னா 6ஐ உள்ளே போட்டு 7ஐ வெளியில் போட்டு டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0.857142. உங்களுக்கு டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் இங்கே போட்டிருக்கிறேன். ஓகே, இதை பார்த்து டிவிஷன் போட்டுக்கோங்க. அடுத்து 12/3 எப்படி டிவைட் பண்ணணும்னா, 12 உள்ளே போட்டு 13 வெளியில் போட்டு டிவைட் பண்ணிங்க. அதாவது ரிப்பீட்டட் டேர்ம் வரும்போது இங்கே 12 இருக்குங்களா, மறுபடியும் இங்கே 12 வந்துருக்குதா, அதனால் இதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஏன்னா மறுபடியும் அதே ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வரும். அதே மாதிரி தான் இங்கே 6லையும். இங்கே 6 ஸ்டார்ட் ஆகிருக்குங்களா, லாஸ்ட் வரும்போது 6 முடிஞ்சிருக்கா, மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து 85714 அப்படி தான் வர ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நம்பர்ஸ் பார்க்கலாம். இதுக்கு இடையில் நம்ம 2 நம்பர்ஸ் எழுதணும். ஓகே, இப்போ என்ன இருக்குது, 85 இருக்குது, 92 இருக்குது. 85க்கும் 92க்கும் இடையில் எத்தனை நம்பர்ஸ் நம்மளால் எழுத முடியும், நிறைய நம்பர்ஸ் எழுத முடியும். எனி டூ ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் 0.867142 எக்ஸெட்ரா, 0.897142 எக்ஸெட்ரா. நான் 2 நம்பர் எழுதியிருக்கேன். எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா √2வும் √3யும். √2வோட வேல்யூ என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லைன்னா 2க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. √2 ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. √2 ஸ்கொயர் ரூட் நமக்கு ஏற்கனவே தெரியும். √2க்கு 1.414 எக்ஸெட்ரா வரும். √3க்கு 1.732 எக்ஸெட்ரா வரும். அப்போ இந்த 2 நம்பருக்கு இடையில் எத்தனை எழுதலாம், இங்கே 1.4 இருக்குது, இங்கே 1.7 இருக்குது. இது ரெண்டுத்துக்கு இடையில் 1.51 அப்படின்னு எழுதியிருக்கேன், அப்புறம் 1.64 அப்படின்னு எழுதியிருக்கேன். இது ரெண்டுத்துக்கு இடையில் நம்ம எந்த நம்பர்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, அதே தான் செகண்ட் சம்மில் என்ன கேட்டாங்களோ அதே தான். ஃபைண்ட் எனி டூ ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 2.2360 எக்ஸெட்ரா, 2.236505 எக்ஸெட்ரா. இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று போல் இருக்குது. எத்தனை நம்பர் 3 டிஜிட்க்கு ஒன்று போல் தான் இருக்குது நமக்கு. அதனால் நம்ம 4 டிஜிட் எடுத்து பார்க்கணும். ஓகே, இங்கே 2360, இங்கே 65 இருக்குது. அப்போ 60, இங்கே 65. அப்போ 60க்கும் 65க்கும் இடையில் எத்தனை நம்பர்ஸ் எழுதலாம், 5 நம்பர்ஸை எழுதலாம். The two rational numbers are 2.2361 எழுதியிருக்கேன், 2.2362 எழுதியிருக்கேன். பின்னாடி உள்ள டிஜிட் எந்த டிஜிட் வேணாலும் நீங்கள் போடலாம். ஓகே,